போன ஒரே அடியா பெரிய ஆளை கிண்டல் பண்ணாத. ஆமா, பெரிய ஆளை கிண்டல் பண்ணியாவ. அவ பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிட்டா யார் கிண்டல் பண்ண போறா? இப்படித்தான் மகா ஒரு நாள் என் மாமியாரும் கூப்பிட்டு பாத்துக்க. அப்ப நான் போனதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இந்த வாரந்தேன்னு சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப கூப்பிடுது. அந்த அன்னைக்கு போய் என்னன்னு கேட்டா அந்த ஏச்சி ஏத்து பாத்துக்கோ. எதுக்குக்கா? வேற எதுக்கு, நேர போக்குக்கு தான். கூப்பிட்ட உடனே சீக்கிரம் வந்து நிக்கல. நான்லாம் என் மாமியா கூப்பிட்டா அவ்வளவு வேகமா வந்து நிப்பேன், நீ எல்லாம் அப்படி செய்ய மாட்டேங்க அப்படின்னு நீ சத்தம் போட்டுச்சு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன், எத்தே நானும் உங்களை மாதிரி வேகமா வரேன், நான் போறேன், நீ கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுவும் கூப்பிட்டுச்சு பாத்துக்கோ. வேக வேகமா நான் ஓடியாந்தேன். பார்த்தா வார வழியில வாழைப்பழ தோல். ஐயா, அப்புறம் என்னாச்சு? என்னாவும் தோல் வலிவி பொத்தடி அத்த மேலேயே போய் வந்துட்டேன். அடுத்து 2 பேரும் வாய பிளந்தாக்குல கீழே கிடந்தோம். பிறகு உங்க மாமியார் மல்லியாக்கா வந்து தான் எங்க 2 தூக்கி விட்டாவ ஒரு வழியா. என்னக்கா உங்க லைஃப் ஃபுல்லாவே இப்படி காமெடியா தான் போகுமா? எனக்கு டெரரா தான் போகுது. அதை சொன்னா மத்தவங்களுக்கு காமெடியா இருக்கு. என்ன செய்ய? எனக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்குது. இந்த மாடு, ஆடு, கோழி, இந்த கிளைமேட், இவ்வளவு வெயிலையும் சில்லுன்னு இருக்கு. எப்படி இவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க லைஃப? எனக்கும் அதேதான். என்னமோ இத்தனை வருஷம் வாழ்க்கையெல்லாம் வீணா போன மாதிரி இருக்கு. இப்பதான் லைஃபே வந்து புதுசா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எப்பவும் ஹாப்பியா எல்லாரும் ஒண்ணா மண்ணா உட்காந்துட்டு ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் ரசிச்சு வாழ்வீங்களா நீங்க? அதே ஒரு நாள் 2 நாள் பார்த்தா ரசனையாத்தமா இருக்கும். ஆடு மாடுக்கு சாணி எலி போட்டாதான் உனக்கு அதோட கஷ்டம் தெரியும். அது என்னமோ உண்மைதான். நம்ம ஒத்தையில இவ்வளவு வேலை பார்க்க முடியாது. பட் அதுக்கெல்லாம் சர்வெண்ட் இருக்காங்களா, வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி சர்வெண்ட் வச்சுக்கலாமா? அப்படின்னா என்னதுமா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, உங்களை சர்வ சட்டிக்குள்ள உட்கார வச்சு குளிக்க வைக்கலாம்னு சொல்லுதுவோ. ஏன் இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே இருந்தா திடீர்னு கிறுக்கு பிடிக்கியா? பிறகு சர்வெண்ட் தான் என்னன்னு கேக்கிய? தெரியலன்னு கேட்டேன். உனக்கு தெரியுமா? ஏக்கா சர்வெண்ட்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்னு சொல்லுதுக்கா அந்த பிள்ளை. அப்படியா? அந்த பிள்ளை அப்படி சொன்னுச்சுன்னா ஏக்கா வேலையால சொல்லுதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு சர்வ சட்டி குருவ சட்டின்னு கிடக்கா. பல்ல பல்ல காட்டிட்டு நொங்கு நொங்கு பதினி நொங்கண்ணே இங்க வாங்க. நான் வரேன் தம்பி. ஏன் கிருஷ்ணா? என்னம்மா? ஏன் அந்த ஆளை கூப்பிடாதல? ஏமா எல்லாரும் இருக்கவள 10 நொங்குன்னு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆகுது, வாங்குவோம். ஏன்னா அவட்ட ரேட்டு கூட என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தாத்தா விற்க வருவாரு. அவர் 6 ரூபா தான் வச்சிருப்பாரு. இவர் ஒரு நொங்கு 8 ரூபா விற்கல. இருந்துட்டு போதுமா, எவ்வளவோ செலவழிக்கும். நாங்க மெட்ராஸ்ல இருக்கேன்னு பேரு. அங்க எனக்கு அந்த அளவுக்கு நொங்கு 10 எல்லாம் நல்லா கிடைக்க மாட்டுக்கு. வந்த நேரம் குளிர நம்ம ஊர்ல வாங்கி சாப்பிட்டு போறேன். 8 ரூபா இருந்தாதான் என்ன, போயிட்டு போது போ. சரி, அப்ப கூப்பிடு. நீங்க மெட்ராஸ்ல தான் இருக்கீங்களோ? ஆமாங்க. ஏமா அவனுக்கு மெட்ராஸ்ல யாரும் சொந்தக்காரா இருக்காவளோ? இல்லம்மா, நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா தான் வேலையில ஒண்ணு பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊரை பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அன்னைக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா? தம்பி நொங்கு எவ்வளவு வேணும்பா? ஆளுக்கு 5 நொங்கு வெட்டுங்கண்ணே. இல்ல அவ்வளவு வேண்டாம். நீங்க சின்ன பிள்ளைங்க நிறைய வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு 2 3 போதும். ஏ கிருஷ்ணா, எனக்கு நொங்கு வேண்டாப்பா. நேத்து தான் முனிசப்பா நிறைய வாங்கிட்டு வந்தாவே சாப்பிட்டாச்சு. ஏன் தேடி ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுதிய? ரேட்டு கூடலப்பா. ஏக்கா மாமே ஆசாசியா வாங்கி தரேன், அதையும் வேண்டாம்னு சொல்லியல என்ன? நீங்க கொஞ்சம் குறைஞ்ச ரேட் வச்சு வித்தா நான் என்ன இவ்வளவு சொல்ல போறேன். நீங்க 8 ரூபால வச்சு விக்கிய. ஏக்கா பிள்ளைல ஆசையா வாங்கி தருது. அது எவ்வளவு ரூபாயா இருந்தானே வாங்கி சாப்பிடுங்க, நல்ல நொங்கா இருக்கும். ஏம்மா பேரம் பேசாத, சும்மா இருமா. அவங்ககிட்ட எல்லாம் பேரம் பேசக்கூடாது. ஆமா, லட்சுமி அக்காக்கு கூரே காணாது. மாவே ஆசாசியா வாங்கி தரும்போது வாங்கி சாப்பிடுங்கக்கா. அதை விட்டுட்டு வேண்டாம் அவன் மனசு கஷ்டப்படாதா? நாமலாம் பாருங்க, யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் இது வரைக்கும் தட்டவே மாட்டேன். எதா இருந்தாலும் வாங்கிக்கிடுவேன். அந்த நல்ல மனசு வேணும்க்கா. ஆமா, யாராவது தந்தா தட்டாம வாங்கிடுவியா, யாராவது கொடுக்காம தின்னா புடிங்கி தின்றுவியா? அப்படிதான் நல்லபடி வாங்கிட்டலாம். யாரா பேச? நீ என்னமோ வாங்கி திங்காத மாதிரி, நான் மட்டும் தான் திங்க மாதிரி பேசுவேன். என்னமோ சொல்லிக்கிட்டு என்ன சொன்னே மறந்து போச்சு. வே கிருஷ்ணா, உன் தங்கச்சிக்கு இந்த நொங்குனா நல்லா பிடிக்கும்பா. வீட்டுக்கு நான் ஒரு 5 6 வாங்கிட்டுமா? வாங்கிக்கோங்கக்கா, இது என்ன கேள்வி? எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கியா? சீக்கிரம் வேலை ஆரம்பிங்க. எல்லாருக்கும் 5 5 கொடுங்க. எனக்கு மட்டும் 10 தாங்க. என்ன ஆனா 4 மணி ஒரு அளவுதான். வாசியில கிடைக்க நீ முட்டுக்கான வாங்குவிய? உனக்கு எங்க காந்துது? நீ வாங்கி தர. என் தம்பி எனக்கு வாங்கி தரா. நான் உன்னை அடுத்த வீடும் பார்க்கல, அவனை அடுத்த வீடும் பார்க்கல. அதான் உரிமையோட கேட்டு வாங்குவேன். நீ அவனை அடுத்தவனா பார்க்க, அடுத்த வீட பார்க்க, அதான் வேண்டாம்னு நினைக்க. என்ன நீங்க சீக்கிரம் வெட்டுக்கனே வாங்கிட்டு வீட்டுக்கு போட்டும். இவகிட்ட இருந்தா ஒண்ணுனா கேட்டு கேட்டு என்ன உயிரை வாங்குவா. சரிம்மா, முதல்ல உங்களுக்கே வெட்டி தந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே, எல்லாமே ஐல்ட்ட கேட்டுட்டீங்கல்ல? அவர்கிட்ட கேட்காம எதுவும் சப்ளை பண்ண வேண்டாம், சரியா? அவருக்கு தான் எது இருக்கு இல்லங்கிறது தெரியும். சரி, நாளைக்கு நான் கால் பண்ணேன் உங்களுக்கு. சே, கடைக்கு போகாமலும் இருக்க முடியல, போவதுக்கும் இஷ்டம் இல்ல. எப்படியோ இருக்கு எனக்கு. மண்டை வேற கணக்கணக்கா இருக்கு. ஒரு காப்பியாவது குடிக்கலாம். விஜய், விஜய். என்னல என்ன வேணும்? அவ விஜய் ஒரு காப்பி போட்டு தர சொல்லுமா, மண்டையடிக்கு. இரு, நான் போட்டு கொண்டாரேன். ஏன் அவன் என்ன செய்தா? அவன் இப்பதான் குவாத கூட எங்கேயோ வெளியில போறான். வெளியில போனலாம், வீட்டுல இருக்க வேண்டியதானே. எங்க அளவிட போறா? இப்படி மனசே மண்டையடியில இருக்கான். ஒரு காப்பி டீ தேவைப்படும். நம்ம வீட்டுல இருக்கணுமே இருக்க மாட்டாளா? இல்லையா, போனா போயிட்டு வரா. வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்கா. இன்னைக்கு தான் குவாத வந்து அவளை வெளியில கூட்டு போயிருக்கா. போயிட்டு வரட்டுமே. அதுக்கு இல்லம்மா, எனக்கு மண்டை அடிக்கல. காப்பி தானே, நான் போட்டு கொண்டாரேன். அவளே பைத்தியம் முடிச்சனாக்கா வீட்டுக்குள்ள கிடந்துட்டு இப்பதான் குவாத கூப்பிட்டான்னு வெளியில போயிருக்கா. அவளை பிடிச்சி ஏசிட்டு கிடக்க. எங்க போயிருக்காளோ போயிட்டு மெதுவா வரட்டும். வீட்டுக்குள்ளேயே கிடந்த கிறுக்கணக்கா ஆயிரப்போறா. ஆனா உன்ன அப்ப வீட்டுக்காவது போவா. இப்ப அதுக்கும் போறதுக்கு வழி இல்லாம ஆக்கிட்டே 2 வரும். அதான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. மனசார எங்க போனமோ போயிட்டு சுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டும். நீ அவ வந்தாலும் கணக்காத. காப்பி போட்டு கொண்டாரேன்.
வேண்டாம்மா நீ இரு, நானே போட்டுக்கிட்டேன். ஏம்ல நான் போட்டு கொண்டாரனே. இல்ல உனக்கே கால் வலின்னு சொல்லிட்டு இருக்க, நீ போய் அடுப்படியில நிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். நீ இரு, உனக்கு எனக்கு சேர்த்து நானே காப்பி போட்டு கொண்டாரேன். வேண்டாம்ல, காப்பி கலக்கிறதுக்கு எனக்கு எப்படி நேரம் ஆயிரப்போது, நானே போட்டு கொண்டாரேன் இரு. இந்தால வாங்கிக்கோ. நல்லா இருக்குமா, எல்லாம் கரெக்டா போட்டிருக்க. நீ குடிக்கிறியா? எனக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல, நான் கொண்டாரேன். மல்லியா என்ன தூங்கிட்டு இருக்கா? சாப்பிட்டு தூங்குதாலா சாப்பிடாம தூங்குதாலான்னு தெரியலையே. நாம வேற வேலையா போனோம் அப்படின்னு நேராயிட்டு. ஏன் மல்லியா? என்ன போயிட்டு இருந்துச்சா? ஆமாமா. மணி எத்தனை? மணி 3:30 ஆகுது. 3:30 ஆகுதா? ஆமாமா. எனக்கு இவ்வளவு நேரமாவா சாப்பிடாம இருப்பியா? அப்படியே வந்திருக்க வேண்டியதானே. மீனை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் வேலையா போறேன், இப்போ 1 மணி நேரத்துல வந்துடும் போனியே. நானும் சுவாத்த பங்கி முடிச்சிட்டு வந்து படுத்தேன், அன்னைக்கு கண்ணா சந்துட்டேன் போல. 3:30 மணிக்கு வந்து நிக்கிய, காலையில 9 மணிக்கு சாப்பிட்டது இம்பிட்டு நேரமா வெறும் வேறோட கிடப்பீரு. போன மாதிரி சீக்கிரம் வர வேண்டியதானே. அது நானே இன்னைக்கு இந்த வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணல, வேலை அதிகமாயிட்டு. அப்படி என்ன வேலை? அது நம்ம முத்தியான இருக்கோம்ல, வெள்ளையடிக்க போயிருக்கான். சரி. அந்த வீட்டுல நாளைக்கு ஏதோ விசேஷமா அவங்க வீட்டுல வருஷ திதி வருதான், வெள்ளையடிக்கணும்னு இன்னைக்கு போயிருக்கான். சரி. அவனுக்கு ஏற்கனவே இப்போ அடிக்கடி கெதி இல்லாம வேற வந்துட்டு இருக்கு, இழப்பு மாதிரி வருது ஒரு மாதிரி. அதை வச்சுக்கிட்டு தான் வேலைக்கு போகணும்னு போயிட்டு கிடக்கான். இப்ப வெள்ளையடிக்க வீட்டுக்கு போயிட்டு பாதி வீடு வெள்ளையடிச்சிட்டானா, மீதி வெள்ளையடிக்க வேலை இருக்கிறே ஒரு மாதிரி படப்படன்னு வந்துட்டு அவனுக்கு. அந்த அன்னைக்கு அவன் அந்த வீட்டுல உள்ள ஆள்கிட்ட வெளிக்காட்டிக்கிடலையா. ஏன்னா ஒரு தடவை இப்படி கெதி இல்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வெள்ளையடிக்க கூப்பிட மாட்டாங்கல்ல. அந்த அன்னைக்கு எனக்கு போன் அடிச்சான், கொஞ்சம் வேகமா வந்து இந்த பாதி வேலையை முடிச்சு கொடுத்துருல, என்னால முடியல, காசை வேற வாங்கிட்டேன், நான் உனக்கு ரூபாய் தந்துருந்தேன், ஆனா பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா. சரி. அந்த அன்னைக்கு தான் நான் உடனே கிளம்பினேன். போயிட்டு அவனே ஆட்டோல ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுட்டு மிச்சம் ஜாடி வேலையெல்லாம் வெள்ளடிக்கிறதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரேன். மறுபடியும் முத்தியானனுக்கு போன் அடிச்சு கேட்டலாம், நல்லா இருக்கவள என்னன்னு போன் போடல, நேரம் அவனை ஆஸ்பத்திரியில போய் பார்த்தேன். வார வழியில தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் காட்டுதம்னா, அந்த அன்னைக்கு போய் பார்த்தேன். என்ன சொன்னாங்களா? அவனுக்கு என்னமோ ரத்த வெள்ளையனுக்குலாம் என்னமோ குறையா இருக்கும், அதனால இப்போ குளுக்கோஸ் போட்டுட்டு மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, நிறைய மாதுளம்பழ ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. சரி. அந்த அன்னைக்கு நான் ஒரு 1 கிலோ மாதுளம்பழமும் வாங்கி கொடுத்துட்டு கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் பேர் என்னைய, பாவம் பாடுபட்ட மனுஷன். வயசாதான், இனிமே வீட்டுல கிடைக்க சொல்லுங்க, வெள்ளை அடிக்க போறதெல்லாம் வேண்டாம். அவன் வேண்டாம்னா நினைக்கான், ஆள் வழி சொல்லும் போது தட்ட முடியாம போறான், கடைசி இப்படி ஆயிருது. ஆள் சொன்னிச்சுன்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு 2-3 பேர்ட்ட சொன்னா நீங்க வேலை பார்க்க போறியா? எதுக்கு அவர் நேரடியா போறாரு? வயசாயிட்டுனா வீட்டுல கிடக்க வேண்டியதானே. சரி, அது மட்டும் அப்படின்னாலும் நீங்க எங்க இருந்து சுவார கெட்டியாவது கொண்டு போய் அங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. ஒண்ணு சாப்பிடாம பட்டியாவா கிடந்தீரு இவ்வளவு நேரம்? இல்ல அங்க நாளைக்கு விசேஷம் நாட்கள் இன்னைக்கு வீட்டுல பொங்கல கடையில தான் சாப்பாடு வாங்கிருப்பா போல. அந்த அன்னைக்கு அதுல ஒரு சாப்பாடு என்னையும் சாப்பிடுங்க நாவோ. நான் வேண்டவே வேண்டாம்னே, வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துட்டப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. சரி. ஆனா அந்த வீட்டு ஆட்கள் எல்லாரும் இல்லனே, சாப்பிடுங்க, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டுமே சாப்பிட நல்லா இருக்காது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே, நாங்க சாப்பிட்டுட்டு தான் நல்லாவா இருக்கும், ஆளோட 1 ரூபாய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேலையை பாருங்க அப்படின்னு சுவோ. ஆளுக்கு ஒரு வெஜ் பிரியாணி வாங்கிட்டு போக போல, எனக்கு ஒரு பார்சல் தந்தாவோ. ஆனா அது சாப்பிட்ட மாதிரியே இல்ல, இன்னும் வயிறு பசிக்கத்தான் செய்யுது. அது வெறும் மசாலாவை எண்ணெய் தானே கொட்டி வச்சிருப்பான், சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே செஞ்சு வச்சிருப்பான். சரி, கையை கழிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடுங்க. சரி மல்லியா. நல்ல ருசியா பண்ணிருக்க மல்லியா. சாப்பிடுங்க. அம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சொல்லாத, நான் தான் சுவாத்து பானையை பார்த்தேனே, சுவாறு எடுக்கவே இல்லையே, அப்படி நிறைய பானையே அப்படியே தான் இருந்தது. எனக்காட்டி நீ உள்ள நேரம் சாப்பிடாம இருந்திருக்க என்ன? அப்படிலாம் இல்ல, நான் சாப்பிட்டேன். இப்படி உன் பாசத்தையும் அன்பையும் மறைச்சு வச்சு என்ன செய்ய போற இல்லையா? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. நான் சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காண்டியே நீ சாப்பிடாம இருந்துட்ட, அப்படித்தானே? நான் ஒரு போன் போட்டாவது உன்ட்ட சொல்லியிருக்கணும், வெஜ் பிரியாணி சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடுமா அப்படின்னு. அதையும் செய்யாம விட்டுட்டேன். எனக்காண்டி நீ இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்க என்ன? பொறுங்க, என்னையும் கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. லட்சுமி அக்கா பிரியாணி கொண்டு வந்து தந்தாவோ, அதை நான் சாப்பிட்டேன். அதனாலதான் வீட்டுல பொங்கல் சுவாறு அப்படியே இருக்கு. வீணா கனவு காணாம சீக்கிரம் திருட்டு தூரந்தீங்க. பெரிய உத்தம புருஷன், இந்த புருஷனுக்காண்டி நம்ம தானே சாப்பிடாம காத்து கிடக்கும். அவ்வளவு பாசமான புருஷம்ல. அப்ப நம்ம மாவன மச்சனி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு இவளுக்காண்டி நம்ம சாப்பிடாம வேற இருக்கணுமாம்ல. சீக்கிரம் சாப்பிட்டு தூரந்தீங்க. நுங்குல நல்லா எல்லா நுங்கா இருந்தது லட்சுமி. நேத்தி அப்பா வாங்கிட்டு வந்தது ஒரு மாதிரி கல்லு நுங்கா இருந்தது பேராதி. ஆமாக்கா, ரேட்டு தான் கொஞ்சம் கூட. சென்னையில இதை விட அதிக ரேட் இருக்குமா, 10 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. அப்படியாமா வாங்கி சாப்பிடுவே? அப்படி எப்பயாச்சு ஆசைக்கு 1-2 வாங்கி சாப்பிடுறதுதான். இன்னைக்கு தான் ரொம்ப நிறைய சாப்பிட்டுருக்கேன். அதோட இங்க நல்ல ருசியா இருக்கு. இப்ப இங்கேயும் வேலை பார்த்துட்டாமா இருக்கா? இல்லம்மா, வீட்டுல வச்சே வேலை பார்க்க மாதிரி வேலை இருக்குமான்னு தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்க அம்மா தான் கல்யாணம் வைக்கணும், வீட்டுல உள்ள வேலையை பாருன்னா நான் எங்க இருந்து வர சொன்னேன், நீ மறுபடியும் வேலை தேடாத வைக்காதன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையா? அப்ப அடுத்து பூரணிக்கு கல்யாணம் தான் என்ன? நீங்க வேற சும்மா இருங்கக்கா, எனக்கு கல்யாணம் பண்ண ஐடியாவே இல்ல. என்னடே இப்படி சொல்லிட்ட? ஆமா, நான் எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லல. எப்போ ஓகே சொல்லுவேன், எப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் தான் ரெடியா இருக்காவோ. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சா இனிமேதானா? இல்ல, நான் சொன்ன பிறகு மாப்பிள்ள பாப்பாங்க. எந்த மாதிரி குணமுள்ள மாப்பிள்ள வேணும்னு சொல்லி நாங்களும் இந்த சைடு பாக்கோம். என்ன அது ரொம்ப கஷ்டம்க்கா. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல பூரணி, சொல்லு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லி பாப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன கேட்கும்? நல்லா எனக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், வீடு வாசல் இருக்கணும், கார் இருக்கணும், ஹெலிகாப்டர் இருக்கணும்னு கேட்க போறா அதானே? ஹெலிகாப்டர் இருக்கணும்னு கேட்க போறனா? ஆமா, இப்போ உள்ள பிள்ளைகள் பூரா அப்படித்தானே கேட்கியே. ஐயா வீட்லயும் நல்லா நிறைய நகை போடணும், போற இடத்துல நிறைய நகை நட்டு வீடு வாசல் காசு பணம் இருக்கணும்னு நினைக்கிய. அன்னைக்கு டிவில கூட நிறைய பிள்ளைகள் இப்படிதான் சொல்லிட்டு இருந்ததுவா. பெரிய மண்டபத்துல கல்யாணம் வைக்கணும், போட்டா சுட்டு வைக்கணும், இப்படிக்கான நகை போடணும்.
மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும், பெரிய கார் வச்சிருக்கணும், பங்களா வீடு வச்சிருக்கணும், அப்பா அடிக்கிட்டே போனுச்சு. அதே மாதிரி தான் இப்ப பிள்ளைங்க எல்லாருமே கேட்கியே. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லக்கா. எனக்கு இந்த காசு பணத்தெல்லாம் விட கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கணும். என்னன்னா எனக்கு கொஞ்சம் முன்கோவம் வரும், கொஞ்சம் படபடன்னு பேசிடுவேன், மனசுல எதுவுமே வச்சுக்கிட்ட தெரியாது. நான் என்னதான் கோவப்பட்டாலும் என் மேல திருப்பி கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி வீட்டுக்கார் வேணும். அவ்வளவுதானே. அப்படின்னா தான் உனக்கு சீக்கிரம் மாப்பிள்ள அமைச்சிருவேன். இப்ப உள்ள பேருவா எல்லாரும் தான் பொண்டாட்டி பயப்படுதானே. பொண்டாட்டி எழுத்தே பேச கிடையாது எவனும். அந்த காலத்துல தான் நாங்க கல்யாணம் முடிச்சோம். இன்ன வரைக்கும் ஆச்சு வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை எழுத்து பேசக்கு வழி இல்ல. ஆனா இப்ப உள்ள பேருவா எல்லாருமே பொண்டாட்டியை கண்டாலே நடந்த மாதிரி தான் இருக்கானுவோ. பேர என்ன உனக்கு ஈஸியா மாப்பிள்ள அமைஞ்சிரும். நால்வி, நீங்க உங்க வீட்டு அண்ணன்ட்ட பயந்து போய் தான் பேசுவீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட பேச மாதிரிலாம் என் வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேன். அவட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கும். பதுமி மெதுவா தான் பேசுவேன். அப்படியே நால்முடி? ஆமா சின்ன பொண்ணு, நான் அமைதியா பொறுத்துக்கிட்டு போயிருவேன். அவ என்ன பேசாத. அதனாலதான் எங்க வீட்டுக்குள்ள எந்த சண்டையும் வாரதே கிடையாது பாத்துக்கோ. அப்ப நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்தப்போம், நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு மேல சர்வ சட்டி தூக்கி எரிஞ்சிய, அந்த அண்ணன் உங்க மேல கரண்டியை தூக்கி எரிஞ்சாவோ. 2 பேரும் சண்டை போடலையோ? அன்னைக்கு விளையாண்டுட்டு தான் இருந்தீங்களோ? நான் கூட சண்டை போடுத்தீங்களான்னு நினைச்சிட்டேன். ஏன்க்கா முறைக்கிய உண்டா இல்லையான்னு சொல்லுங்களேன். தூரப்பா சின்ன பொண்ணு. எதுக்கு நாலுமணி இந்த மானகட்ட பொழப்பு? எதுக்கு இந்த பீலா பிறலாம்? எப்பவுமே உண்மையே பேசிட்டு அதெல்லாம் தேவையா? ரொம்ப நீட்டாதப்பா. உனக்கு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லி சிரிக்கணும். அதுக்கு இல்ல நாலுமணி, நீங்க சொன்னீங்களா சண்டையே போடல அப்படின்னு. சண்டையே போடாத புருஷ முண்டாட்டின்னு யாருமே கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா புருஷ முண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாவோ. சண்டை போடாட்டாலும் வாழ்க்கை ருசிக்காது. சண்டையே போடாம நாங்க ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னா அது ஃபுல்லா ஃபேக்குன்னு அர்த்தம். எத்தனை சண்டை வந்தாலும் ஒருத்தர் பிரியாம வாழ்ந்தாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான லவ் அண்ட் கேர். நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஒண்ணு வீட்டுக்காரரு அதிகமா பேச வரா இருப்பாரு, வீட்டுக்காரமா அமைதியா நிக்கும். இல்ல வீட்டுக்காரி உங்களை மாதிரி கணச்சுக்கிட்டே கிடப்பா, வீட்டுக்காரனே அமைதியா நிப்பாரு. இப்படி வீட்டுக்கு வீடு மாறி தான் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லக்கா. எல்லா பிள்ளைகளும் படிச்ச பிள்ளைகளா இருக்கு. 2மே ஈக்குவலா நடந்துக்கிடுவோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, சமையல் வேலையை பாத்துக்கிட்டு, கடைக்கு போறதுன்னு 2 பேரும் ஒண்ணு போலதான் நடந்துக்கிட்டாங்க. நீங்க சொல்ல மாதிரி புருஷனுக்கு பொண்டாட்டி பயந்து வாழ்ந்ததும் பொண்டாட்டிக்கு புருஷன் பயந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. 100க்கு ஒரு 60-70க்கு மேல மாறிடுச்சு. இன்னும் ஒரு 30% வேணா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகாரம் பிடிச்ச குடும்பம்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனசுல உள்ளதை வெளிப்படையா பேசணும்னு நினைக்குவோம். யாருக்கும் பயந்து நான் எதுக்கு என் உரிமை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குவோம். அப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளும் மேக்சிமம் மனசுல உள்ளதெல்லாம் வீட்டுக்காரட்ட சொல்லாம மாமனார் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே போட்டு புடுங்கிடுச்சுவோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. மாமியாரா இருந்தானே, மாமனார் இருந்தானே, வீட்டுக்காரா இருந்தானே, மனசுல உள்ளதை நான் நேரடியா பேசுறேன், எனக்கு பிடிச்சதை நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன்னு துணிஞ்சுட்டுவோ பிள்ளைகள். என்னைய கேட்டா பொம்பளை பிள்ளைல அப்படி துணிஞ்சு பேசணும் தப்பு இல்ல. வெளிப்படையா பேச பிள்ளைகள்ட்ட தான் கள்ளங்கப்படம் இருக்காது. ஆனா ஒரே ஒரு தப்பு இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட என்ன அப்படின்னா, வார மாப்பிள்ள பங்களா வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், 25 வயசுல இத்தனையும் வச்சுக்கணும்னு எனக்கு உள்ள அதுதான் பிரச்சனை. அது தப்புதான். ஆனா காலங்காலமா பொண்ணு வீட்டுல இவ்வளவு நகை போடணும், மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு ரொக்கமா இவ்வளவு கொடுக்கணும்னு காலங்காலமா பேசினா உள்ள வரதட்சணைங்க பேர்ல அதையெல்லாம் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல. இன்னைக்கு பொட்ட பிள்ளைகள் கேட்கவும் உடனே கூட்டமா எப்படி பொம்பளை பிள்ளைகள் இப்படி கேட்கலாம்னு கிளம்பி வந்துருதிய. பொம்பளை பிள்ளையிலும் பையன் வீட்டுல இதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னா, பையன் வீட்லயும் பொண்ணு வீட்டுல இவ்வளவு நகை போடணும், இவ்வளவு இருக்கணும், வைக்கணும், படிச்சிருக்கணும், வேலை செய்யணும், வேலை பார்க்க ரூபாய் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு தானே. எதுவுமே வேண்டாம், மனசு ஒத்து போனா மட்டும் போதும்னு பையனும் சரி பொண்ணும் சரி நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமா ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல நிறைய விஷயத்தை அவங்க 2 பேருமா சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். இது என்னோட சின்ன கருத்து, அவ்வளவுதான். வாவ் சூப்பர்க்கா, செமையா சொன்னீங்க. நான் கூட அப்படிதாங்க நினைப்பேன். நான் கல்யாணம் ஆகி போற வீட்டுல பெரிய பங்களா இருக்கணும், கார் எல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி மாமனார் மாமியார் என் வீட்டுக்காரர் எல்லாரும் இருக்கணும். அது போதும் எனக்கு. பூரணி, நீ சொல்ல மாதிரி காசு பணம் காரு பங்களா எதுவுமே வேண்டாம். நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என் வீட்டுக்காரர் மாமனார் மாமியாரும் கோவப்படாம அதை ஏத்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சா நீ அழகா நம்ம லட்சுமி அக்கா மாமன் கிருஷ்ணாவே கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஏன்க்கா எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்ச மாத்துதிய? உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா சந்தி? சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன்க்கா நான் தப்பா ஒண்ணுமே சொல்லலையே. ஏன் நான்முடி, நீங்க பேசுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லையே சின்ன பொண்ணு, நான் சரியா தானே பேசிட்டு இருக்கேன். பூரணி என்ன சொன்னா, எனக்கு காசு பணம் நகை நட்டு வீடு வாசல் காரு பங்களா எதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் கோபக்காரி. நான் என்ன கோவப்பட்டாலும் எப்படி பேசினாலும் என் வீட்டுக்காரர் மாமனார் மாமியார் கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும்னா அது நம்ம லட்சுமி அக்கா அப்படித்தானே இருப்பாவோ. வார மரமோ என்ன பேசினாலுமே அவன் ஒண்ணுமே பதில் சொல்லிக்க மாட்டாவோ. கிருஷ்ணா ஒரு பயந்தவன், அவனுக்கு அமைதவெல்லாம் அவனை தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி அவன் ஏத்து அடிக்க மாட்டான், பேசவும் மாட்டான். அதான் அந்த மாதிரி உனக்கு ஒத்து வருமே அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுக்கு ஏங்க அப்படி முறைச்சிட்டு வரியா? சாதி, எல்லா விஷயத்தையும் பேசிட்டு விளையாட்டுக்கு பேசணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் பேசறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சு தான் பேசணும். கூறுகட்டத்தனமா பேசாத. இப்படி இப்ப நான் என்ன சொல்லிட்டோம்னா ஆளாளுக்கு என் மேல கோவப்பட்டியா? நான் வீட்டுக்கு போறேன். நல்லா ஏப்ப சாப்பியா ஒத்தி கிடைச்சா அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து ஒத்தியவே ஏச வேண்டியது. நீ நல்லா இப்பமா உனக்கு குவாடி பண்ணியா வீட்டை பார்க்க போயிட்டு வா. இப்படி துரத்தாலும் குறைய துரத்திட்டீங்களக்கா. நாளைக்கு நீ மானு வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாலும் நான் வரமாட்டேன் பாருங்க. அறிவு கிட்டவா எப்படி பேசிட்டு போறா? சரி ஆண்டி, நான் வீட்டுக்கு கிளம்புதேன். ஐயா இருமா, ஏன் போற? இல்ல ஆண்டி, அம்மா தேடிட்டு இருப்பா. நான் அப்படியே வந்துட்டேன் பாத்தீங்களா. அவங்களோட பேசிட்டு இருந்து சுவாரஸ்யமா இருந்ததுன்னு அப்படியே நேரம் போறதே தெரியல எனக்கு. இன்னொரு நாள் வரேன். ஐயா அந்த சாந்தி பேசினது எதையும் மனசுல வச்சுக்கிடாதம்மா. அவளுக்கு எந்த இடத்துல எப்படி பேசனே தெரியாது. கொஞ்சம் கூட இடம் பொருள் எவ்வளவு தெரியாம என்னத்தையாவது கிறுக்குத்தனமா பேசிடுவா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. டைம் போனதே தெரியல எனக்கு. இப்பதான் தோணுது ரொம்ப நேரம் இருந்துட்டோமோ அப்படின்னு. இன்னொரு நாள் வரேன் என்ன ஆண்டி? போயிட்டு வரேன் என்ன? பூரணி எதுவும் தப்பா நினைச்சிட்டியோ? நான் அந்த அக்கா அப்படி பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்கள விளையாட்டா தான் பேசினாங்க. ஒன்றும் தப்பா நினைக்கல எதுவுமே இல்லை. சரி எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போயேன். இல்ல மகா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்ப கூட போலன்னா அம்மா ரொம்ப திட்டுவா, உனக்கு தெரியும்ல. இன்னொரு நாள் வரேன் சரியா? பார்த்து போயிட்டு வா.
ம் ஓகே, நீ பார்த்து இருந்துக்கோ என்ன. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு சரியா? ம் சரி பூரணி. அண்ணா போயிட்டு வரேன் என்ன. சிஸ்டர் கொஞ்ச நேரம் இருங்களேன், எங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போலாம். இருக்கட்டும், நான் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வாரப்போ வந்து பார்க்குறேன் ஓகேவா? இப்போவே லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கிளம்பினாலே வீட்டுக்கு போக ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆகும். அம்மா தேடிட்டு இருப்பா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் சரிங்களா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அவ கூப்பிட்ட உடனே நீங்க உடனே வந்தது. நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். இதுக்கு நான் முதல்ல மகாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவளுக்கு தெரியும் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அதான் நீங்கள் வர சொல்லியிருக்கா. ஓகே மகா, வார என்ன பார்க்கலாம். எதா இருந்தாலும் கால் பண்ணு. ம் சரி பூரணி, பார்த்து போயிட்டு வா. வரேன் ஆண்டி. சின்ன பொண்ணுக்கா, மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூ பூரணி. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயேன். இவ்வளவு நேரம் எங்க மாமியார் கலையை பத்தி கதை கட்டிட்டு அவ்வளவு பார்க்காம போற. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து பார்க்க என்னக்கா. சரி, அப்போ உன் மனசு போல போயிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு இங்க மகா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன் சரியா? நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். எங்க வீடு இருக்கு, மகா வீடு இருக்கு, லட்சுமி அக்கா, சரசக்கான்னு நிறைய பேர் இருக்கோம். நாங்க இன்னைக்கு இங்க மட்டும் தான் வந்திருக்கேன். இன்னும் சுத்தி சுத்தி எல்லார் வீட்டுக்கும் போகணும்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லார் வீட்டுக்கும் வரணும் சரியா? கண்டிப்பாக்கா. ஓகே, நான் கிளம்புறேன் என்ன. சே நல்ல பிள்ளை. இந்த சாந்தி தான் சின்ன பிள்ளைல இருக்கிறதுல எப்படி பேசாம கிறுக்கு வேலை பண்ணிவிட்டா. அவன் இன்னைக்கு தாங்க சரியா இருந்திருக்கா. இவளே மாதிரி ஒரு 4-5 பேர் திரிதால ஊருக்குள்ள. அதுல இவ தான் 1 நம்பரா இருக்கா. அந்த பிள்ளை இன்னும் நினைச்சிருக்குமோமா? இல்லம்மா, அவ ஒன்னும் பெருசா எடுத்துக்கிட மாட்டா. இல்ல, அவ பேச உடனே கிளம்பிட்டாளே, அதான் கேட்டேன். இல்ல சொன்னாலும் நேரம் ஆயிட்டலாமா, அதான் போறா. வேற மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி அத்தே, நாங்களும் கிளம்புதோன்னே. ஏன் சிவா, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களே. இல்லத்தே, கூப்பிட்டியே வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, நல்லா ரொம்ப நேரம் உட்காந்து பேசியாச்சு. இனி வீட்டுக்கு போறோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. மகா, இனி வீடு தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி வந்து போய் இருந்தமா. சரிம்மா. நீ வீட்டுல ஒத்தையில இருந்த மாதிரி இருக்க கூடாது. அடிக்கடி வந்து போய் இருக்கணும் தான் நான் இப்படி விருந்து வச்சு கூப்பிட்டது. உனக்கு வீட்டுல வச்சு நேரம் போல அப்படின்னா எங்க வீட்டு தொழுவத்துல ஆடு மாடெல்லாம் நிக்கி வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். சரிம்மா. பிறகு என் மவா இருந்தானே அவளும் நீ பேசியிருந்தேனே நல்ல நேரம் போயிரும். உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்களோ? ஆமாமா, பள்ளியிடம் இருக்கா. இப்ப பரிச்சை வர வருதுல, அதான் செடி இடின்னு என்னமோ வைக்காவோ. பிள்ளை 5:30 மணி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருது. வந்துட்டு உடனே இப்ப டியூஷனும் போயிருதா. வீட்லயே இருப்பில்ல, அவளுக்கு ஒரே படிப்புன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கா. பரிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு லீவ்ல வீட்டுல சும்மா தான் இருப்பா. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சு இருந்துக்கலாம் என்னமா? சரிம்மா, கண்டிப்பா. நல்ல பிள்ளை. சரிம்மா, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். சின்ன பொண்ணுக்கா பாய். பாய் மகா, நாளைக்கு பாப்போண்ணே. சரிக்கா. சிவா, நம்ம வீட்டுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு விருந்து போய் வாங்கன்னா 2 பேரும். யாமத்தே, நீங்க கூப்பிட்டாதான் சொந்தம்னு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீணா செலவு பண்ணிட்டு இருக்காதியே. அதெல்லாம் ஒண்ணும் செலவில்ல. சும்மா மகா கூட்டு வா வீட்டுக்கு. என் வீட்டுல 2 பேர் கிடக்கல, அவளும் நல்லா அக்காக்கான்னு நாட்டு இடப்பாளுவா கூட. சரி தே, கூட்டிட்டு வரேன். சரி, எல்லாரும் இருங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, பாத்து போயிட்டாங்க. கிருஷ்ணா வரோண்ணே. சரி சிவா, ஃப்ரீயா இருந்தா அப்படியே வீட்டுக்கு வா. நான் இன்னும் 1 வாரம் 10 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவேன். அதுதான் சொல்லுதேன். கண்டிப்பா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் போயிட்டு பாத்தியா, கொஞ்சம் வேலை இருக்கும். இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கேன். நாளைக்கு சாயந்தரத்து போல நம்ம எங்கேயா போயிட்டு வருவோம் சரியா? சரி சிவா. அண்ணே போயிட்டு வரோம். ஓகே சிஸ்டர், பார்த்து போயிட்டு வாங்க. எம்மா, எனக்கு ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியிருக்கு. நான் போய் பேசிட்டு இருக்கேன். போய் பேசல. இந்த பையன் நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகணும்னு சொல்லல. மனசு நுழுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்ய லட்சுமி, தூரத்துல தான் வேலை இருக்குன்னு அவன் போய் தானே ஆகணும். நானும் அவன் இந்த தடவை வந்ததுல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கேன், அந்த வேலையை விட்டுல, எங்க கூட ஏதாவது வேலை கிடைச்சா பாரு அப்படின்னா அவன் அங்குள்ள வேலையை விடுறதுக்கே பயப்படுதான். எம்மா, வேலை கிடைக்கதே கஷ்டம், விட்டுட்டோம்னா அப்புறம் கிடைக்காம போயிட்டா ரொம்ப பாடா பெருமா அப்படிங்க. அது உண்மைதானே லட்சுமி, வேலை கிடைக்கதே குதிரை கொம்பா இருக்கு இந்த காலத்துல. கிடைச்ச வேலையை என்னன்னு விடுவான். பக்கத்துல இல்லையேன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. லட்சுமி அக்கா, நான் வேணா ஒரு வழி சொல்லட்டா? என்ன சின்ன பொண்ணு? வேணும்னா என் வீட்டுக்காரட்ட சொல்லி அவ கம்பெனில ஏதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்கட்டுமாக்கா? என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? அவன் கம்பெனில என்னது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதையும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, நேரம் காலம் புரியாம பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா ஞானிகளா, வேகன்சினா வேலை இருக்கான்னு கேட்கணும் அர்த்தம். ஐயா அப்படியா? நான் கூட ஏதோ பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்க மாதிரிலாம் நினைச்சிட்டேன். தலைவிதி. அவ கம்பெனில எதுவும் வேலை இருந்ததுன்னு வைங்களேன், கிருஷ்ணாவை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே. எங்க பக்கத்தூர்லயே கிடைச்சிட்டுனா அவன் இங்கே இருக்கலாம்ல. அப்படியே சின்ன பொண்ணு, வேலை கிடைக்குமா? எனக்கு என்னக்கா தெரியும்? என் வீட்டுக்காரட்ட கேட்கணும், அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கணும். வேலை இருந்தா அவனுக்கு கிடைக்கும். நல்லதா போச்சு சின்ன பொண்ணு. தம்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லு என்ன ஏதுன்னு. ஆமா, இது நல்ல யோசனை. பக்கத்துல வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பொண்ணு. ஒரு வார்த்தை சொல்லு தம்பிட்ட. சொல்லுதம்க்கா. அவனும் கிருஷ்ணா கூட வேலை பார்த்தா சந்தோஷம் தான் படுவாவே. ஆனா வேலை கிடைக்கணும், அதான் ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு நான் அவட்ட சொல்லுதேன். அவளும் கம்பெனில சொல்லட்டும், வேலை கிடைச்சா யோகம் தான். எப்பா கடவுளே, நல்லதா போச்சு. வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல சின்ன பொண்ணு. ரூபா எதுவும் கொடுக்கணும் கூட நான் எங்கேயாவது மாத்தி மறிச்சு தந்துட்டேன். எப்படியாவது வேலை வாங்கி தந்துட சொல்லு. ஏக்கா, வேலை இப்போ வாங்கி தர முடியாது. வேலை இருக்கான்னு பார்த்து சொல்லுவோ. அது கிருஷ்ணா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க கொடுத்தாதான் உண்டு. வேலை வாங்கி கொடுக்கலாம். என் வீட்டுக்காரு பெரிய ஆள் கிடையாது கம்பெனில. அவரும் சாதாரண எம்ப்ளாய் தான். வேலை பார்க்க வரு. வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சொல்லவோ. சிவாவை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க. வேலை கிடைச்சிட்டுனா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரிதானா? ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு. வேலை இருக்க மாதிரி இருக்குன்னு மட்டும் தம்பி சொல்லிட்டோம்னா இவனை கண்டிப்பா நான் இன்டர்வியூ அனுப்பிடுறேன். எது இன்டர்வியூ அனுப்ப போறீங்களா? ஆமா, நீ தானே சொன்ன இப்போ. ஆமா. சரிக்கா, நான் வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரி இப்ப எந்திரிச்சிருப்பாரு. போய் அவர்கிட்ட சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி என் மாமியா என்ன கேள்வி கேட்க போறாளே, நீ வீட்டு நேரம் இங்க இருந்ததுக்கு? அதான் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேன். விருந்துக்கு போன இடத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிடுவா. ஏன் ஏசப்படாவே? விருந்து தான் 2 மணிக்கே முடிச்சதே. 5:30 மணி வரைக்கும் அங்க என்ன கிழிச்சுன்னு கேப்பா என் மாமியா. என்னத்தையா சொல்லி சமாளிக்க வேண்டியதான். சரி, நான் வாரேன். என்னக்கா? சரி, பாத்து போயிட்டு வா. மறக்காம தம்பிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேளுமா. கண்டிப்பா சொல்லுங்கக்கா. சரசக்கா பாய், நாளைக்கு பாப்போம். சரி, நாளைக்கு பாப்போம். போயிட்டு வா. எப்பா, இவ சொல்ல மாதிரி மட்டும் இந்த பயலுக்கு இங்க கூட வேலை கிடைச்சிட்டு வைங்களேன், அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே இல்லக்கா. கவலைப்படாத லட்சுமி, உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைல நம்ம வீட்டுல இதே மாதிரி கப்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும்.
அதுக்கு நானும் தங்கச்சியும் என்ன சண்டை போடுவோம், நான் தான் அதுல காப்பி குடிப்பேன், நான் தான் அதுல காப்பி குடிப்பேன்னு. ஆமா, கொஞ்சம் நெஞ்ச சண்டையால பட்டிய ஒரே அடிநாடு தான் நடந்துட்டு கிடக்கும். 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கும். ஆனா உங்க ஆச்சி உன்னைய தூக்கி தூக்கி வச்சுட்டு அவளை கீழே போட்டுருவாவோ. ஆம்பளை போய் அவன் தப்பையே பண்ணாலும் அவன் பக்கம் தான் பேசணும்னு பேசாவோ. பொட்ட பிள்ளைய கண்டுக்கிடவே மாட்டாவோ. உன்னைய தான் தூக்கி வச்சு பேரன்னு கொஞ்சிட்டு கிடப்பாவோ. ஆனா நம்ம அப்பாவுக்கு நம்ம தங்கச்சியை தான் பிடிக்கும். என்ன நடந்தாலும் உன் மேல தப்பு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கி வச்சுக்கிடுவோவோ. நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு. எல்லாம் காலம் நேரம் எல்லாம் போய் எவ்வளவு வருஷம் ஆயிட்டு நம்ம உருண்டோடி இருச்சுல வருஷம்லாம். ஆமால, வருஷம் போறதே தெரிய மாட்டேக்க. நேத்து தான் வருஷம் பிறந்தானக்கா இருந்தது. அதுக்குள்ள 2 மாசம் முடிஞ்சு 3ஆம் மாசம் பிறக்க போத. இப்படிதான் வேக வேகமா போகும். கடந்த காலத்துக்கே திரும்ப போயிட்டாலும் நல்லா இருக்கும்னு தோணுதுமா. நிம்மதியான வாழ்க்கை பத்தியா நாங்க சின்ன பிள்ளையாவே இருந்திருந்தா நல்லா இருக்கும். அது எப்படி இல்ல, வாழ்க்கையில பட வேண்டிய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ல. சின்ன பிள்ளையாவே இருந்துட்டா எப்படி? அதுக்கு உண்டான வயசு வரவும் அந்தந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்துருவாரு. சின்ன பிள்ளைல இருக்க தண்ணியும் சந்தோஷமா விளையாண்டுக்கிடணும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் முடிஞ்சு போன ஒரு நிமிஷத்தை கடை வாங்க கூட முடியாது. அத சொல்லு. அம்மா எம்மா தங்கச்சி உனக்காவது போன் போட்டாலம்மா? இல்ல போடல. இந்த பக்கத்துல பாப்பாத்தி மாமனை வச்சு போன் அடிக்க சொன்னேன். போன் அடிச்சு தந்தா ரிங்கு போச்சு. அதையும் எடுக்கல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. என்னாலதானம்மா தங்கச்சிக்கு தேவையில்லாத மனச்சங்கடம். பாவம் அவ. போட்டு விடு, இதெல்லாம் நடக்கணும்னு விதிச்ச விதி. அதை மாத்த யாரால முடியும்? என்னைக்குனாலும் அம்மா அண்ணம்னு நம்மள தேடி வரத்தான் செய்வா. வராமலா பேர போறா? எனக்கு வீட்டுல இருந்துகிட்டு மகாவையும் தங்கச்சியும் திரும்ப திரும்ப நினைச்சு கஷ்டமா இருக்குமா. வெளியில எங்கேயும் போலான்னு பார்த்தாலும் யாரு எதுவும் கேள்வி கேட்பாவளோன்னு நினைச்சே போகாம இருக்கேன். ஏம்ல அப்படி ஏன் கவலைப்படணும்? போயிட்டு வா. எவனும் கேள்வி கேட்டா கேட்டுட்டு போறான். எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்ப? நீ ஒரு பக்கமும் போவாட்டாலும் கடைக்கு போய் வேலையில்லாத பாரு. வீட்டுக்குள்ளேயே இருந்தன்னு வையன் மனசே ஒரு மாதிரி ஆயிரும்ல. பாரு, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீ தங்கச்சி நீ காப்பி குடிச்சதெல்லாம் நினைவு வச்சு பேசுறதே கிடையாது. இன்னைக்கு பேசுறனா பழசைய நாமங்கள தோண்டி தோண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ பழசை யோசிக்க சில விஷயங்கள் நல்லதா இருக்கும், சில விஷயங்கள் கசப்பானதா இருக்கும். இப்படி யோசிக்க மாதிரியே இருக்க கூடாதுல. ஒவ்வொரு வேலையில பாத்துக்கிட்டு இருந்தா கூட நம்மளுக்கு பழைய யோசனையே வராது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம். நாளையில இருந்து கடைக்கு போய் வேலையில பாக்க பாரு. என்ன? நானும் அதாம்மா நினைச்சிருக்கேன். வீட்லயே இருந்து என்ன ஆக போகுது? சும்மா போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத. நாளையில இருந்து போகணும்னு நினைச்சிருக்கேம்மா. நாளைக்கு போகும்போது நமக்கு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போ. என்ன மன சங்கடம் சஞ்சலம் வந்தாலும் அவர் பாத்துக்கிடுவாரு. சரிம்மா. பள்ளியிடம் போயிட்டு வந்துட்டு போலையா? மக்களே, அம்மா அடுப்படியில நிக்க துணியை மாத்திட்டு வாங்கடி. இன்னும் 10 நிமிஷத்துல உளுந்து அரைஞ்சு முடிஞ்சிடும். அடுத்து அரிசி எள்ளி போடணும். என்னம்மா இது மாவாட்டிக்கிட்டு இருக்கா? நான் எங்கடி ஆட்டுதேன், கிரைண்டர்ல ஆட்டிக்கிட்டு இருக்கு. அடேங்கப்பா, காமெடி பண்ணிட்டேன்னு நினைப்போ. சிரிக்காதம்மா. இப்ப எதுக்கு மாவாட்டிட்டு கிடக்க? மறுபடியும் எங்களுக்கு இட்லி தோசை போட்டு கொள்ளுக்கா? ஆமா, ஒரு 4 நாள் நல்லா இருந்தா 5ஆம் நாள் உடனே அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. ஏடி ஏன் நீங்களே உட்கார்ந்து அரைக்கிய? கிரைண்டர் தானே அரைச்சிக்கிறது. இப்படி கத்திட்டு இருக்கிய? நாம இட்லி தோசை ஒண்ணும் திங்க மாட்டேன் பாத்துக்கோ. ஏன் பிட்டி ஒரு வாரமா மாவு அரைக்கல? வீட்ல என்ன செய்யன்னு யோசி ஏன் மண்டையே வெடிச்சிரும் போல. ஏன் அப்பவும் நல்லா தானே செஞ்ச? பால் கஞ்சி வச்சு தந்தா, பச்சை பயிறு தோசை சுட்டு தந்தா, இடியாப்பம் புளிஞ்சு தந்தா, புட்டை வச்சு தந்தா, நல்லா இருந்தது. அப்படியே ஏதாவது செஞ்சுட்டே இரு. இந்த இட்லி தோசை எல்லாம் வேண்டாம். தூர பங்கட்டி, உங்க ஐயாக்கு எப்ப பார்த்தாலும் இட்லி தின்ன மாதிரி இல்ல, தோசை தின்ன மாதிரி இல்ல. எனக்கு அது சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இடியாப்பம் புட்டெல்லாம் ஒரு ஆசை பண்ட கணக்கா. அதெல்லாம் காலையில சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்க முடியுதா? உங்களுக்கு என்ன எடுத்துட்டு நீங்க போயிருக்கீங்க. நான் அடுத்து ஒரு வேலை சொல்லி பார்க்கணும். எனக்கு ஆவியத்தால வருது. எப்ப பார்த்தாலும் காலையிலக்கு என்ன செய்ய, ராத்திரிக்கு என்ன செய்யன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு இந்த மண்டையெல்லாம் ஆகாது. மாவு அரைச்சு வைக்க இன்னும் 2 நாளைக்கு இட்லி தோசை நான் தின்னா திங்காட்டி கிடைங்க வந்துட்டல்ல. வீட்டுல குடுக்கறத தின்னுட்டு இருப்போம்னு கிடையாது. அதிகாரம். ஏமா இப்படி இருக்க? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். நீங்க தான் சரியில்லை. முனிசு, என்ன டீ? ஏதோ பிரியாணி வாசனை ஹெவியா வருதுல்ல? ஆமா டீ, எனக்கும் வாசனை வந்தது. கிரைண்டர் பக்கம் அதை பத்தி கேட்காம விட்டுட்டேன். பக்கத்து வீட்டுல யாரும் செஞ்சிருப்பாவோ போல. நம்ம அம்மா என்னைக்கு பிரியாணி செஞ்சா வீட்டுல? கேட்டு பாரு அம்மிட்ட. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் வாசனை வர மாதிரி இருக்கு. எம்மா என்ன டீ? ஏம்மா அலறியா? மெதுவா தானே கூப்பிட்டேன். சொல்லு. அரிசி கலந்துக்கிட்டு இருக்க. நோய் நோய்ங்க என்ன? எம்மா இங்க இருந்து பிரியாணி வாசனை வருது. உனக்கு வருதா? ஐயா அதை சொல்ல மறந்துட்டேனோ? என்னமா சொல்ல மறந்துட்டோங்க? பிரியாணி செஞ்சியா வீட்டுல? இல்ல மக்களே, நான் எதுவும் செய்யல. மல்லியாத்த வீட்டுல சிவானனுக்கு புதுசா கல்யாணம் இருக்கலாம். அதுக்காண்டி லட்சுமி மேத்தா எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி போட்டா. நானும் அங்க போய் குடும்பமா வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த அன்னைக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு ஒரு தூக்கு சட்டியில கொடுத்து விட்டா. இது அப்பளையே சொல்லலாம்லாமா? இவ்வளவு நேரம் கழிச்சா சொல்லுவா? நீங்க எங்கிட்டீ சொல்ல விடுதியே? வந்த உடனே மாவரைக்கு அப்படி இப்படின்னு வரத்தான் வந்துட்டிய. சரி எங்கன்னு சொல்ல, நாங்க சாப்பிடட்டும். வயிறு பிஸ்கி நான் அந்த தூக்கு சட்டியில தான் இருக்கு. எடுத்துட்டு போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. என்ன மக்களே? சரிம்மா. எம்மா அப்பா சாப்பிட்டவளா? அப்பாக்கு தான் ஒரே சொன்னா பிடிக்காத மக்களே. அதனால அப்பா மத்தியானம் கடையில சாப்பிட்டாவே. ராத்திரிக்கு அப்பாவுக்கு எனக்கும் குழம்பு தோசை சுட்டு சாப்பிட போறேன். உங்களுக்கு பிரியாணி போதுங்களா? போதுமா. எங்க 2 பேருக்கு இதே போதும். சரி மக்களே சாப்பிடுங்க. நேரம் என்ன நேரம் ஆகுது, இன்னும் வந்திருக்கலான்னு பாரு. அக்கம் பக்கத்துல பார்த்தாலும்னா என்ன நினைப்பாள்வோ? இவ எதுக்கு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? ஏ கோதை, என்ன ஏன் கோட்டிக்காரி எனக்கு தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? அம்மா ஐயா மவளுமா சேர்ந்தா நீ கோட்டிக்காரி ஆக்கிட்டியல்ல. இப்ப என்னாச்சு? எங்க மணி 6 மணி ஆகுதுங்க, இன்னும் அவளை காங்கல.
வந்துருவா. போனை கையில எடுத்துட்டு தானே போயிருக்கா. கால் பண்ணி பாத்தியா? போன போட்டாச்சு, ஒரு தடவை கட் பண்ணிட்டா, 2 3 மட்டும் அடுத்து திரும்ப போட்டிருக்கேன், எடுக்கவே இல்ல. சரி விடு, வந்துட்டு இருப்பாளா இருக்கும். வந்துகிட்டு இருந்தா போன் எடுத்து பேசக்கூடாதா இருக்கு. வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு அம்மா நான் இங்க இருக்கேன் இப்ப வந்துருவேன்னு சொல்லலாம்ல. படபடன்னு வருது எனக்கு. உன்கிட்ட போன்ல பேசினாலும் இப்படித்தான் தேவையில்லாம கத்துவேன்னு நினைச்சுதான் என் பிள்ளை போன் எடுக்காம இருப்பாளா இருக்கும். பதறாத, வந்துகிட்டு தான் இருப்பா. ஏங்க நான் இப்படி சொல்லுதானே நினைக்காதீங்க, கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க பாருங்க. வயசு 50 வயசு ஆகுது, இன்னும் பொறுப்புனா என்னன்னே தெரியாம இருக்கிய. அவளை கொஞ்சமாவது கண்டிக்க பாருங்க. நம்ம பிள்ளை யார் வீட்டு பிள்ளையோ மாதிரி எப்படியும் போறான்னு விட்டுருதிய, கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டேங்கிய. அவ நீங்க இருக்க சப்போர்ட்ல தான் என்னனாலும் என்னை ஏத்து பேசான சொல்லுதே காதல வாங்க மாட்டேக்கா. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? போல காலத்துல பச்சை பிள்ளையில யாரையும் நம்பி வெளியில விட முடியல. காலம் அப்படி கெட்டு போய் கிடக்கு. இதுல வயசு பிள்ளை இவ வாட்டுக்கு சுத்திக்கிட்டே வர ஊருக்குள்ள. கேட்டா என்ஜாய் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல ஆயிப்படுமா? ஏற்கனவே இவ பைக் எடுத்துட்டு சுத்ததை பார்த்துட்டு இந்த பக்கத்து ரத்தனம் துருவி என்னை கேட்கா, என்ன உன் மவ என்ன பைக்லயே சுத்திட்டு கிடக்கா, வீட்டுல இருக்க மாட்டாளாங்க. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணியா? அவ ஊரை சுத்துதா, நானா ஒவ்வொருத்திக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவளுக்கு எல்லாம் எதுக்கு நீ பதில் சொல்லணும்? ஆமா, என் மாவா பைக் ஓட்டுதா, எங்கனாலும் போவா, எங்கனாலும் வருவா, உனக்கு என்னன்னு சொல்லு. இப்படி சொல்லிட்டா போதும். நாளை பின்ன உங்க மவளுக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தா அக்கம் பக்கத்தை தான் விசாரிப்பாங்க. நான் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும்னு வைங்களேன், கடைசி உங்க மவளுக்கு கல்யாணம் ஆகுமாங்கதே சந்தேகமா போயிரும். பரவாயில்லையா? கல்யாணம்னு நடக்கணும்னு இருந்தா யார் என்ன தடங்கள் பண்ணாலும் பிள்ளைக்கு நடக்கும். அதுக்காண்டி அக்கம் பக்கத்துக்காரவோ என்ன பேசினாலும் வாயை பத்திக்கிட்டு தான் இருப்பியா நீ? ஏங்க இப்படி இருக்கிய? எனக்கு உங்ககிட்ட பேசியே நெஞ்சு வலி வந்துரும் போல. சரி, இவ்வளவு பேசிய ஓ மவனங்க எங்க போனாவே இன்னும் வரக்கானும்? அவன் ஆம்பளை பையா, எத்தனை மணிக்கு வந்தானே? இப்படி பேசாதன்னா நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அதென்ன ஆம்பளை பையன் அவன் மட்டும் எப்பனாலும் வரலாம்? அவனுக்கும் டிசிப்ளின் வேண்டாமா? இப்ப எங்க போய் எந்த குளத்துல ஆத்துல சுத்திட்டு கிடக்கானோ தெரியல. எப்ப பார்த்தாலும் கூட சேர்ந்த பயலோட ஆத்துல போய் மீன் பிடிக்க, அங்க வச்சு பொங்கி திங்க, இதெல்லாம் ஒரு குழப்பா வச்சிருக்கான் உன் மவன். காலேஜ் படிக்க பையன் மாதிரியா இருக்கான், ஏதோ குளத்து வேலை பார்க்க மாதிரிலாம் இருக்கான். அவன் எதுலயாவது முதல்ல கரெக்டா இருக்கானா? வீட்டுல நல்ல பிள்ளையாவும் இல்ல, படிப்புல நல்ல படிக்கவனாவும் இல்ல. ஆனா ஏன் மவளை பாரு, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் படிப்புனா ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் தான். வேலைக்கு போன இடத்துலயும் நல்ல முறையில வேலை பார்த்து நல்ல பேர் வாங்கியிருக்கா. ஆமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேச வரவிட்ட என் மாவா நல்லா படிச்சிருக்கா, கோல்டு மெடலிஸ்ட். வேலைக்கு போன இடத்துல நல்லா வேலை பாப்பான்னு மட்டும் சொல்லி பாருங்க. அந்த அன்னைக்கு பொண்ணு எடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பாவோ. வீட்டுக்கு வர மருமவா நல்லா படிச்சிருக்காளா, கோல்டு மெடலிஸ்டா, வேலைக்கு போன இடத்துல நல்ல பேர் வாங்கியிருக்காளாங்கிறதுலாம் அங்க முக்கியம் கிடையாது. அங்க தேவை பொண்ணு நல்ல அமைதியான பொண்ணா, அடக்கமான பொண்ணா, வீட்டு வேலையெல்லாம் செய்வாளாங்க தான் கேட்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்தாலும் சரி, போய் அவ வாழ்ந்த இடத்துல அவ அமைதியா அடக்க உடக்கமா இருந்தா தான் நல்ல முறையில வாழ முடியும். எக்கு தப்பா அங்க போய் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நடக்கவே வேறன்னு ஆயிரும். அவளை ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து விட்டுட்டு உங்களுக்கு இந்த திமிரு பேச்சு தேவையா? அம்மா ஒரே டயர்டா இருக்கு. ஏடி என்னம்மா, எங்கடி போயிட்டு வர? ஏமா என்ன கத்துத? மெதுவா தான் கேளேன். அலறியா அப்படியே? கத்தாம என்னடி செய்வேன்? வீட்டை விட்டு போன நேரம் என்ன? மத்தியானம் சாப்பிட்டுட்டு போனவா, மணி 6:30 மணி ஆகுது, இப்பதான் வருவியா நீ? அதான் வந்துட்டோம்லாமா, நான் என்ன அங்கேயே தங்கிட்டேன். அம்மா நீ போகும்போது எங்க போறேன்னு என்ன சொல்லிட்டு போனியா? அதான் சொன்னோம்லாமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் வந்துருதேன்னு சொல்லி தானே போனேன். சொன்னப்போ மணி 2, இப்ப 6:30. ஒரு அளவு வேண்டாமாட்டி? ஃப்ரெண்டு வீடுனாலும் இவ்வளவு நேரமாவா அங்க போய் இருப்ப? உனக்கு அப்படி எங்க இருந்தா ஃப்ரெண்டு வைக்காதோ தெரியல. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு கூட பேசுதேன், ஃப்ரெண்டை பார்க்க போனோம்னு. ஏமா இப்படி அலறியா? உன்னால மட்டும் எப்படி கத்த முடியுது? வருஷம் பூரா இப்படிதான் கத்துத. நானும் நினைவு தெரிஞ்ச நாளையில இருந்து இப்ப வரைக்கும் பாக்கேன். எனக்கெல்லாம் உன்னை மாதிரி 10 நிமிஷம் பேசினாலே எப்படியோ இருக்குமா. உன்னால மட்டும் எப்படி கத்த முடியுது இப்படி? எப்ப உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அம்மாவால மட்டும் எப்படி இப்படி கத்த முடியுதுன்னு? அது ஒண்ணு இல்ல பூர்ணி, உன்னை என்ன ஏசனா மட்டும் உங்க அம்மைக்கு தனியே தெம்பு கிடைச்சிடும். என்ன இழிப்பு வாழுதே? புள்ள கேட்டா நான் பதில் சொன்னம்மா, அந்த அன்னைக்கு 2 பேருக்கும் சிரிப்பு வந்துட்டு. ஏடி நீ இப்படியே பேச்ச மாத்திட்டு பல்ல கட்டிட்டு இருந்தலாம் நினைக்காத. இனியெல்லாம் நான் சொல்லிட்டேன், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் நீ வீட்டுல தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில போக கூடாது. வெளியில போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும். 4 மணிக்கு மேல நீ வெளியில எங்கேயும் நிக்க கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா, காலையில 4 மணியா சாயந்தரம் 4 மணியா? என்ன சிரிப்பு வருது? இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு இழுக்கீரு. ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன். நான் அவட்ட பேசும்போது நீங்க இங்க இருக்கவே கூடாது. போங்க முதல்ல இருந்துச்சு. சரிம்மா, நான் இனிமே ஒண்ணுமே சிரிக்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் அமைதியா அங்கே இருந்துக்கிடுதேன். ஏட்டி இந்த வியாக்கியான துமுறலாம் பேசாதே என்கிட்ட. பொதுவாவே நீ வெளியில எங்கேயுமே போற வேலை வச்சுக்கிடாத இனிமே. ஏற்கனவே அக்கம் பக்கத்துல பூரா உன்னை நோட்டை பார்த்துட்டு கிடக்காள்வோ. மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டானா ஒரே அடியா பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு பைக்லயே சுத்திட்டு கிடக்கா அப்படிங்காள்வோ. எத்தனை பேர் என்கிட்ட நீ எங்க போற எங்க வரன்னு கணக்கேக்காள்வோ தெரியுமா? ஒன்னும் சொல்ல தெரியாம ஃப்ரெண்டு வீடு நான் மொட்டையா சொல்லிட்டு கிடக்கேன். ஏமா மெட்ராஸ் ஊர்ல எல்லாம் திரும்ப திசையெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குமா? நம்ம ஊர்ல ஏன் அப்படி இல்ல தெரியுமா? இப்ப எதுக்கிட்டி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டு கிடக்க? சொல்லேன், நம்ம ஊர்ல ஏன் சிசிடிவி கேமரா முக்கு இல்லன்னு சொல்லேன். இங்க அப்படியெல்லாம் யாரையும் பார்க்கணும் நோட்ட விடணும்னு தேவையில்லை, அதனால கிடையாது. அதுக்கு இல்ல, யாரு எங்க போறா எங்க வரான்னு பாக்கிறதுக்கு அக்கம் பக்கத்து காரியிலே போதும். அதனாலதான் நம்ம ஊர்ல மட்டும் சிசிடிவி கேமரா தனியா வைக்காம இருக்காங்க. ஏங்க நான் உன்னையே கிண்டல் பண்ணி சிரிக்கல கோத, என் பிள்ளை எவ்வளவு அறிவா பேசுதுன்னு நினைச்சு சந்தோஷத்துல சிரிச்சேன். இதுக்கு பேர் ஒன்னும் அறிவு வளர்ச்சி இல்ல. உங்க மாவா ரொம்ப திமிர்ல பேசிட்டு கிடக்கா. முதல்ல நீங்க இங்க உட்காராதிய, போங்க உள்ள. உங்களை வச்சுட்டு அவட்ட ஒண்ணுமே கண்டிஷனா பேச முடியல. சரி இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், சிரிக்கவே மாட்டேன், அமைதியா உட்காந்துக்கிட்டு. என்ன மனுஷரை பாரு மனுஷன. சை
எட்டி என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுதுமா. அப்புறம் ஏமா ஒரு டீ போட்டு தாங்க, ஒரே தலைவலியா இருக்கு. என்ன தலைவலி? திடீர்னு தலைவலி வந்துச்சுன்ட்டு காலையில இருந்து நல்லாதாம்மா இருந்தேன். வீட்டுக்குள்ள வார வரைக்கும் ஓகே தான். வந்து இப்போ ஒரு 10 நிமிஷமா நீ பேசின பாத்தியா, அதுலயே மண்டையில யாரோ சுத்தியில வச்சு அடிக்க மாதிரியே இருந்தது. அந்த அன்னைக்கு தலைவலியும் வந்துட்டு. பேசிட்டி இன்னைக்கு நீ பேசுவ, நாளைக்கு மாமியா வீட்டுல கடந்துட்டு என் மாமியா என்னை அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா நீ இழிவல்ல, அப்ப தெரியும் டீ அம்மாவோட அருமை. நான் என் பொன் போட்டு வாண்ட சொல்ல போறேன். என் மாமியா எதுவும் தப்பு பண்ணா என் மாமியாட்டி நேரடி எப்படி பேசிடுவேனே. ஆமா, நான் நீ பேசுறதெல்லாம் கேட்டு நிக்கம்னா இது மாதிரி உன் மாமியா நிப்பான கனவு கண்டியோ? ஒரு அளவுதான் வச்சு பாப்பாள்வோ. ரொம்ப ஆடிக்கிட்டு திமிர்ல பேசின அப்படின்னா அந்த அன்னைக்கு போவங்க அப்பா வீட்டுக்கு பத்தி விட்டுருவோ. நல்லதா போச்சு, நான் அப்பா வீட்டுக்கே வந்து இருந்துக்கிடுவேன். கடவுளே, இந்த அப்பங்கிட்டையும் அவகிட்டையும் மாட்டிக்கிட்டு நீ முழிக்க வச்சுட்டியே. நான் அப்படி என்ன பாவம் பண்ணம் எனக்கே தெரியலையே. எம்மா தலையில அடிக்காதம்மா, எப்ப பார்த்தாலும் தலைவலி வந்துட போகுது. நான் தலையில அடிக்கிறதுனால கூட எனக்கு தலைவலி வராட்டி, நீ பேசுறதான் எனக்கு வந்துடும். அதைத்தான் நானும் சொன்னேன். நீ பேசிதான் எனக்கும் மண்டேடி வந்துட்டு. உனக்கு மண்டேடி வந்தா கூட பாக்கிறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு தலைவலி வந்தா நீ பாப்பியாட்டி? நான் ஏன் பார்க்க போறேன்? பாருங்க, ஒரு பெத்த தாய்க்கு தலைவலி வந்தா கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுதா. இப்படிப்பட்ட பாசக்கார மவளை எங்கேயும் பார்த்ததுண்டா? எம்மா உனக்கு தலைவலி வந்ததுன்னா நான் ஆஸ்பத்திரி கூட்டு போமா, அங்க டாக்டர் உன்னை பாத்துக்கிடுவாங்க. நான் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கேன், டாக்டருக்கா படிச்சிருக்கேன் உன்னை பாத்துக்கு. இருங்க, உங்க அப்பன்ட்டையும் மவட்டையும் நான் பேசவே விரும்பல. நான் போய் என் வேலையை பார்க்க போறேன். உங்ககிட்ட என்ன பேசணும்னா என்னன்னு கேளுங்க. எம்மா என்ன டீ? டீ போட்டு தருவலாமா? காரம் டீ. மாமியா வீட்டுக்கு போற வரைக்கும் தானே என்ன கேட்க போறேன், கொண்டு வரேன். அதுக்கடுத்து மாமியா வீட்டுல போய் உனக்கு பச்சை தண்ணி கூட எவ்வளவு தரமாட்டா. யாரும் தர வேண்டாம்மா, நானே போய் கோதி குடிச்சுக்கிடுவேன். குடும்பமா இதெல்லாம்? ஏன்பா அம்மா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? அதுக்கு இல்ல மக்களே, அம்மா சொல்றதும் சரிதான். நம்ம ஊரு பழைய மாதிரி இல்ல. நீ மேக்சிமம் வெளியே போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுமா. ஒரேடியா உனக்கு வீட்டுல இருக்கிறது போர் அடிச்சாலும் மார்னிங் ஒரு 11 o'clockல இருந்து 3 o'clockல எங்கனாலும் போறதுன்னா போயிட்டு வந்துருமா. ஏன்னா நம்ம ஊரு பழைய மாதிரி கிடையாது. அதான் அம்மா கொஞ்சம் பயத்துல பேசுதா. ஓகேப்பா, நான் அப்போ டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்துடுறேன். அம்மாவும் இதே மாதிரி சொல்லலாம்லப்பா. ஏன்பா போட்டு அலறுதா? அம்மாக்கு அப்படி அமைதியா பேசி பழக்கம் இல்லம்மா. எப்பவும் அப்படி கத்தி கத்தி திட்டியே பழகிட்டா. அம்மா இங்க நிக்கும் போதே நான் வாங்கிட்டு இதை சொல்லியிருந்தேன் கூட 10 நிமிஷம் மூச்சு விடாம உடனே திட்டுவா. அதான் அவ போன பிறகு சொல்லுதேன். அம்மா எது சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவா. நீ விளையாட்ட அம்மா கிட்ட என்ன பேசினாலும் சரி, அம்மா உனக்கு சொல்ற நல்லதெல்லாம் நல்ல முறையில கேட்டு நடந்துக்கணுமா. சரிப்பா. டீக்கு இஞ்சி போடணுமா வேண்டாமா? கொஞ்சம் தூக்கலாவே போடுமா. வந்து இஞ்சியை தட்டிட்டா உட்காந்துக்கிட்டே எந்திரிடி. பாருங்கப்பா, அம்மாவே ஒரு டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுல கூட என்ன வேலையாகுதா? இப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேங்கப்பா. ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னமா செய்ய? இப்ப அதை பத்தி அவட்ட கேட்டோன்னு வைங்க, ஒரே வார்த்தையில சொல்லிடுவா. நாளைக்கு இன்னொருத்த வீட்டுல போய் வாழ போற, அங்க போயிட்டு அவன் மாமியா கிட்ட இப்படி வேலை பார்க்காம உட்கார்ந்துருந்தா கதை நடக்குமா அப்படின்பா. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருப்பா. எதுக்கு? போய் அவன் சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்துரு. எனக்கு கல்யாணத்தை பத்தி பெருசா பயமே இல்லாம தான் இருந்தது. ஆனா இவ சொல்லுதால ஒவ்வொரு நேரமும் மாமியா வீட்டுல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதெல்லாம் கேட்க கல்யாணமே வேண்டாம்னு தோணுதுப்பா. அம்மா சொல்ற மாதிரி மாமியார் வீட்டுல யார் என்னை பாத்துக்கிடுவா? நான் தானே என்னை பாத்துக்கிடணும். அப்படிலாம் கிடையாது மக்களே. எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு அவசியம் இல்ல. மாமியார் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நீ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதையும் மீறி அவங்க ஒரேடியா உன்னை மட்டுமே ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காங்க, டார்ச்சரா இருக்கு அப்படின்னா பேசாம கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்துரு. நல்லா சொன்னீங்க போங்க. அப்படி நாங்க வந்தோம்னா முதல் எதிரி அம்மாவா தான் இருப்பா எனக்கு. இந்த சமுத்திரம் படத்துல மஞ்சுளா வந்து அவங்க பொண்ணை ஏசுவாங்கல்ல, புருஷ வீட்டுல இருந்து நீ புருஷனோட வந்தானா உன்னை நிறையத்துவேன், அப்படி இல்லாட்டா நீ வெளியில போ அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இவளும் சொல்லி நீ பத்தி விட்டுருவா. யார் சொன்னா? அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. எனக்கே உன்னை வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்ல உரிமை கிடையாது தெரியுமா. இந்த வீடே உன் பேர்ல தான் வாங்கியிருக்கேன். அப்பா நம்ம பூர்வீக வீடு 2 வீடு தான் அப்பா பேர்ல இருக்கு. இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்கு. நாளைக்கு நீ உன் ஹஸ்பண்டோட இங்க வந்தாலும் சரி, தாராளமா நீங்க இங்க இருந்துட்டு நாங்க தான் இங்க இருந்து வெளியில போகணுமே ஒழிய உன்னை இங்க இருந்து போக சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படிலாம் உன்னை யாரும் பேசுற அளவுக்கு நான் விட மாட்டேன். அது அம்மாவாவே இருந்தாலும் சரி. உன் மாமியார் வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்க இரு. இல்ல உன்னை அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, சரியில்லைன்னு தோணுச்சுன்னா தாராளமா இங்கே வந்து இருந்துக்கலாம். என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். எம்மாடி எப்பா அலற ஆரம்பிச்சிட்டா. அம்மா நான் போறேன்பா. போ மக்களே, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு அம்மாக்கு. சரிப்பா. நான் வந்துட்டேமா. மல்லியா வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? எவா வீடாவது கிடைச்சதுன்னா அந்த அன்னைக்கு அங்கேயே தங்கிருதா. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்க போய் வேலையில பாக்கணுமே வைக்கணுமே எண்ணமே கிடையாது. இதை கேட்டாலும் எக்கு தப்பா திமுருக்கு பேசிட்டு கிடப்பா. அவ புருஷங்காரனாலும் கண்டிக்கணும்னு பார்த்தா அவனும் கண்டிக்க மாட்டான். கேட்கறதுக்கு நாதி இல்ல, நல்லா கொழுத்து போய் அலைதா. வரட்டும், இன்னைக்கு இருக்கு. பெரிய மைசூர் மகாராணி நினைப்பு. கிளவி மருமூளை ஏசிட்டு கிடக்க போறிய. நம்மளை மட்டும் அங்கே இருக்கக்கூடாம பத்தி விட்டுட்டு அவன் மட்டும் இவ்வளவு நேரம் இருந்து கதை பேசிட்டாலும் என்னத்தையாவது மாமியாட்ட கொளுத்தி விட்டு போகணும். நம்ம மாமியா கறிக்கு வயசாயிட்டா எப்படி வேலை பார்த்துக்கிடுவான்னு என்ன கிடையாது. என்னன்னு போறா கிளவின்னு நினைக்கா. என்ன சிட்டி குழம்பிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கே போல. யாரு? சாந்தியா? வா சாந்தி. ஏன் சிட்டி நீங்க தூத்துக்கிட்டு இருக்கியா? சின்ன பொண்ணுங்க அவன் எங்க போனா? அந்த எருமை மாடுதான் வீடுனே தங்க மாட்டுக்க, எங்கேயாச்சும் ஊரு சுத்த போயிருது. சாயங்காலம் தான் வீட்டுல அடையிறதுக்கு வரும். அதுவும் கூட இன்னும் வரக்காங்கள. நல்லா லட்சுமி வீட்டுல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன்.
அது வேலை இருக்கும்ல சித்தி, அதான் அங்க உட்காந்து வேலை எதுவும் பாத்துட்டு இருக்காளா என்னமோ. என்ன பையன வேலை வந்தது அவளுக்கு? அவ எங்க போய் வேலை பார்த்துப்பா? அப்படி வெங்காயம் நறுக்கிப்பா, தக்காளி நறுக்கிப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரியாணி பண்ணி முடிச்சு 1:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா லட்சுமி. அதுக்கடுத்து அங்க என்ன வேலை? நீ தானே அங்க இருந்திருப்ப, என்ன பண்ணி வீட்டுக்கு வந்துட்டல அவன் வரக்காங்களே. எனக்கெல்லாம் ஒரு வீட்டுல ரொம்ப நேரம் இருந்து கதை பேசுறதுக்கு பிடிக்காது சித்தி. போனோமா வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். நம்ம வீட்டுல நமக்கு 1008 வேலை இருக்கும். அடுத்த வீட்டே இருந்தா லாய்க்கு படுமா? நான் வந்துதான் என் வீட்டை தூக்க தொடக்க எல்லா வேலையும் பார்க்கணும். உங்க வீட்டுல நீங்க அவளுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி இருக்கீல்ல, அதான் அவங்க கிடந்து கதை பேசிட்டு இருக்கா. அவ சொல்லு, வேலைக்காரி எனக்கா தான் நினைக்க என்னைய மனசுல கொஞ்சமாவது மாமியாரி மேல பயம் இருந்தா இன்னும் வந்திருப்பல்ல. அவ உங்களை பத்தி தான் கதை பேசிக்கிட்டே இருப்பா, அப்புறம் எப்படி வருவா? என்னைய பத்தி பழக்க விட்டுட்டு கிடக்காளா? ஆமா சித்தி, அங்க இருக்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு என் மாமியா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு உங்களை பத்தி தான் ஒரே புறம் பேசிக்கிட்டு பழக்க விட்டுக்கிட்டு பழ காட்டிட்டு கிடக்கா. தும்முறு பிடிச்சவா. ஆமா சித்தி, எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல. புதுசா 2 பிள்ளைகள் இருக்கேன், அந்த பிள்ளைகிட்டே நம்ம சொல்லி சிரிக்க மேல யோசிக்க வேண்டாமா? 2 பிள்ளைகளா? மல்லியா மர்மா ஒருத்தி தானே? அவ ஒருத்தி தான் சித்தி. அவளுக்கு ஃப்ரெண்டு காரின்னு ஒரு பிள்ளை வந்திருந்தது இன்னைக்கு. அந்த பிள்ளையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு என் மாமியா இப்படி செஞ்சுச்சு அப்படி செஞ்சுச்சு, என் மாமியாவோட ஒரே சிரிப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வக்கடம் கழிச்சு சிரிச்சுட்டு கிடக்கா. அதான் கேட்டேன். அப்ப இவ கதையை கேட்கறதுக்கு புதுசா 2 பேர் கிடைச்சிருக்காள்வோ. அதான் போதுமா இவளுக்கு? புதுசா 2 பேர் கதை கேட்க கிடைச்சவனா சும்மாவா இருப்பா? வில்லு பாட்டு படிக்க எனக்கு படிச்சுக்கலாப்பா. அதேதான் சித்தி, ஒரே பேச்சுதான் சிரிப்பு தான் உங்களை பத்தி. அந்த பிள்ளையும் பல்ல பல்ல கட்டிட்டு கிடக்குவோம். எனக்கு நான் பிடிக்கவே இல்லை, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் இருந்து கேட்டு பார்த்தேன். அடுத்து சரி இவ பேசலாம் நம்ம கேட்க கூடாது, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலையில பார்ப்போம்னு நான் வாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நானுமே சொல்லி சொல்லி பார்த்துட்டு அடுத்த பிள்ளைகள் மாதிரி மாமியால அப்படி கிண்டல் பண்ணி பேசாத சின்ன பொண்ணு நல்லது கிடையாது அப்படின்னு. அவன் எங்க நம்ம பேச்ச கேட்டா? அவன் யார் மதிச்சா யார் பேச்ச கேட்டா? அதை சொல்லுங்க. நான் ஒரு மட்டும் சொல்லி பார்த்தேன், கேட்கலன்னு அப்படியே விட்டுட்டேன். நமக்கு எதுக்கு வம்பு? நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துச்சு சித்தி. நான் வாட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன். அவ பேசலாம் கேட்க முடியல. அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன், வீடு வாசலாம் தூத்து பறிக்க அள்ளிட்டு வாசல தூத்து தொலைச்சு கோலத்தை போட்டுட்டு சரி என் பிள்ளை வந்துடும் கொஞ்ச நேரத்துல அடுப்புல பாலை காய்ச்சிட்டு அந்த அன்னைக்கு காப்பி போடுவோம்ட்டு முறுக்கு வாங்க வந்தேன். நான் வந்து இப்போ 1 மணி நேரம் இருக்கும். அப்படி இருந்து இன்னும் வரலன்னா பாத்துக்கோங்க. நீ எவ்வளவு நேரம் கதை பேசிட்டு எத்தனை மணிக்கு வராத யாரு கண்டா? 4 மணி அங்க இருந்து துரத்தி விடவும் நேரம் என் மாமியாட்ட வந்து என்னை பத்தி புறம் பேசிட்டு இருக்கு பேரு. நீங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்தீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலேயே அவளை அடக்கி இருக்கணும். அதான் செய்ய மாட்டியே. இப்ப ஒண்ணு கெட்டு போல. நீங்க மாமியார் அவ ஒரு மருமோதானே 2 போடு போட்டு அவளை வலிக்கு கொண்டு வர பாருங்க. கையில விளக்குமார வச்சுட்டு நிக்கிய 2 சாத்து சாத்துங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓஹோ, என்னையே என் மாமியா விளக்குமாறு கொண்டு சாத்தனும், அதை நீ பாக்கணும் அப்படித்தானே? இன்னைக்கு உன்னிய சாத்து தானே இல்லையான்னு பாரு. விளக்குமாற கொண்டு சாத்தணுமாம்ல, சாத்திர வேண்டியதுதான். எத்தே அந்த வாரியில கொண்டாங்க. எதுக்குள்ளே இந்த 4 மணினாலும் சாத்து சாத்தினாதான் எனக்கு மனசாரும். ஏன் உன்னை பத்தி கூட்டெல்லாம் சொல்லிட்டானா? அவ என்ன தப்பு பண்ண அவளை சாத்தணும், உன்னையத்தான் நாளை சாத்து சாத்தணும். ஏன் நான் என்னஞ்சே? ஏன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாதோ? தெரியாது, அதான் கேக்கேன். அதானே கொஞ்சம் நெஞ்ச நீ பண்ணியிருந்தா தானே நீ என்ன செய்தான்னு உனக்கு தெரியும். பண்ணுத பூரா வேண்டாத வேலை. நான் இப்ப என்ன செஞ்சோம்னு இந்த 4 மணி உங்ககிட்ட பத்த வச்சுது? அவன் ஒண்ணு இல்லாத போலலாம் சொல்லல. ஏதோ புதுசா 2 பிள்ளைகள் வந்திருந்தா அந்த பிள்ளைகிட்ட வீட்டுல உள்ளதெல்லாம் சொல்லி பல்ல கட்டிட்டு கிடந்தியா? ஆமா, பல்ல காட்டியாவே. நான் சாதாரணமா தான் சொன்னேன், வீட்டுல உள்ளது எல்லாத்தையும் நான் சொல்லல. இப்ப என்ன எங்க நடக்க கூடாது இன்னுமா நடந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம வாய பத்திட்டு இருக்கிறதுக்கு? எல்லா வீட்லயும் நடக்க மாமியா மருமக சண்டை தான் நடக்கு. அர்த்தம் சொன்னேன், இப்ப என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? அதை ஏன் நீ வெளியில சொல்லுதன்னா கேக்கேன். ஏன் நீங்க வீட்டு விஷயத்த ஒருத்தட்டையும் ஒண்ணுமே சொன்னது கிடையாதோ? எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்டு மாட்டே என்னை பத்தி என்னெல்லாம் பேசிருக்கியா? பாக்க பூரா எம்மா மாமியாட்ட அனுசரிச்சு போ, கத்தாத வைக்காதன்னு என்ன எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணி கொள்ளுதல்வோ. நீங்க போய் பேசாமல அவ்வளவு சொல்லுதல்வோ. நான் என்னைக்காவது உங்களை கேட்டுக்கனா என் வீட்டு விஷயத்த சொல்லியே அப்படின்னு உங்க புத்தி அவ்வளவுதான் நான் விட்டுருந்தோம்ல. அது மாதிரி நான் ஏன் சந்தோஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா என்னையே நீங்க என்னன்னு பேசிட்டு போறான்னு விட்டுறணும். ஆஹா பரவாயில்லையா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுட்டா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராம பெருமோன்னு நினைச்சேன். என் காதுக்குள்ள 2 பேரும் சண்டை போடுதல்வோ. நடக்கட்டும் நடக்கட்டும். நாம அப்படியே மயங்கி கிடக்க மாதிரியே எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவோம். என்ன கண்ணால பார்த்து ரசிக்க முடியல அவ்வளவுதான். லேஸ் அப்படியே புரண்டு படுத்துக்கிடுவோமா? அப்பாடா படுத்தாச்சு, 2 பேரும் கவனிக்கல. அது எப்படி விளே? நீ என்ன பேசலாம் விட்டுறணும்? நான் மாமியா, நீ மருமவா. நான் என்ன நாள் பேச நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. ஆனா நீ எதுவும் செஞ்சா நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். அதென்ன மாமியார் சாமியார் உங்களுக்கு மட்டும் தனி அதிகாரம்? நீங்களும் மருமகளா இருந்துதான் மாமியார் ஆயிருக்கிய. என்ன பிறந்த போதேவா மாமியார பிறந்துட்டிய? சாபாஸ், சரியான பட்டி. மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷங்க மாதிரி, மல்லாக்கப்படுத்தி சண்டையை பார்க்கறது எவ்வளவு ஆனந்தம். என்ன இந்த மண்ணு கல்லு தான் கொஞ்சம் குத்துது. பரவாயில்ல, வீட்டுல போய் குளிச்சுக்கிடலாம். இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டே சண்டையை ரசிக்க சந்தோஷமா திரும்ப கிடைக்குமா என்ன? என்னவளே வார்த்தை பூரா குத்தலாம் ஒரு வேகமா தூரா வருது. அத்தனை நேரமா அத்தையும் சொத்தையும் எல்லாம் நடிப்பு தான் என்ன? ஆமா, நான் நடிப்பு கிடையாது அத்தைன்னு பேசலாம். நீங்க என்னைக்காவது மருமகளை நினை கூப்பிடுதீங்களா? அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு காரியம் ஆகுதுக்கு கூப்பிடுவியா? காரியம் முடிஞ்சிட்டு அப்படின்னா சின்ன பொண்ணு அவ இவன்னு என்னைய ஏசிட்டு கிடப்பியா? என்னைய குறை பேசக்கு முன்னாடி நீங்க சரியா இருக்கலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நான் எவ்வளவு யோசிக்கணும்? நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். நான் பேசத்தான் செய்வேன். உங்க ஆத்தா விட உனக்காண்டி நான் யோசி பேசணுமோ? எனக்கு இது எங்க ஆத்தா வீடு கிடையாதான். உங்களுக்கு மட்டும் என்ன உங்க ஆத்தா வீடு நீங்க பேசக்கு? நீங்க எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி வந்து 50 வருஷம் ஆகுதுன்னா நான் கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆகுது. எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்த மருமோதான், நானும் இந்த வீட்டுக்கு வந்த மருமோதான். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே. அட 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 மாமியாலும் மருமகளும் என்னமா சட்டப்படியால்வே காண கண்கோடி வேணும். இப்ப மட்டும் நம்ம லதா செம்பா வள்ளி எல்லாம் கூட இருந்தாலும் இன்னும் நல்லா கலகலன்னு பேசி சிரிக்கலாம். அதுக்கு வழி இல்லாம போயிட்டு சரி அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமியானா அதிகாரம் மட்டும் தான் பண்ணணுமோ? மருமோனா அதை கேட்டுட்டு அமைதியா தான் நிக்கணுமோ?
ஆமாவளா அப்படித்தான் மாமியா கேட்க கேள்விக்கெல்லாம் மருமா பதில் சொல்லிட்டு பயந்துதான் நிக்கணும். அப்படியெல்லாம் நிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி நிக்க மாட்டேன். நான் அடுத்த வட்ட போய் கிண்டல் பண்ணிட்டேன், பேசிட்டேன், சிரிச்சிட்டேன், இவ்வளவு தூரம் சொல்லுதில்ல. அந்த 4 மணி என்னைய பத்தி புறம் பேசிட்டு என்னைய விளக்க மாத்த கூட சாத்தனும் அல்ல. நீங்க நல்ல மாமியாரா தான் என்ன சொல்லணும், ஏன் மருமோல என்ன நீ இப்படி பேச சொல்லுத அப்படின்னு அவளை 4 வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா என் மாமியா நல்லவான்னு நான் சொல்லிருப்பேன். அது எப்படி விளா நீ என்னைய பத்தி அவட்ட புறம் பேச அவ சொன்னா அப்படின்னா அவ சொல்றது என்ன, நானே உன்னை விளக்க மாற கொண்டு சாத்தத்தான் செய்வேன். அப்படியா? எங்க கைய ஓங்கி பாருங்க. அடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ பணம் மர கணக்கா வளர்ந்துருந்தா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியோ? நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் உன்னை என் மகன்கிட்ட சொல்லி. அப்படியா? நான் அவங்ககிட்ட சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. அந்த மாணிக்கு தூக்கி கரகரன்னு சுத்தி வீசி விட்டுருவேன். அப்படியே தைரியமான பொம்பளை நீ அப்படி பண்ணிட்டு பாப்போம். நீங்க தைரியமான பொம்பளைனா உங்க மாவனை கூப்பிட்டு இதை செய்ய சொல்லிருக்க பாப்போம். அந்த ஆளு செய்யட்டும். பாத்துருமா? பாத்துருவோம். நீங்களா நானு ஏன் பேசிக்கிட்டே இருந்தா என்னத்தோ? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. ஏன் சின்ன பண்ணி அப்படி பக்கியா 2 வரும்? எவளே நீ இன்னும் சாவலியோ? ஆமா நம்ம மயங்கில கிடக்கும் அடிச்சடியில. ஐயோ 2 வரும் சண்டை விட்டுக்கிட்டே தேவையில்லாம ஊட கிளப்பி பேசிட்டேனே. ஆர்வ கோளாறுக்கு ஒரு அளவில்லாம போச்சு. மாமியால மருமகளை நம்மள கும்மிடுவாங்களே. இப்ப 3 கெட்டு போற சொல்லிட்டு திரும்பி படுத்த வேண்டியதான். சித்தி நான் மயங்கி தான் கிடக்கேன் சித்தி. நான் திரும்பி மயங்கி கிடந்துக்கிட்டேன். நீங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க என்ன? யாத்தே என்ன கொண்டாட பரவாயில்லோ. நான் திரும்பி படுத்துட்டேன். சண்டை போடாம விட்டுறக்கூடாது. 2 பேரும் ஒரு 2 அடியாவது அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டோம் கடவுளே. எவ்வளே இது வரைக்கும் நான் சொன்னது எதையுமே நீ கேட்டது கிடையாது. இப்ப நான் சொல்றேன் எதை நீ கேட்டே ஆகணும். என்ன எப்படி அடிச்சு தூக்கி வீசம்னு சொன்னியோ அதை நான் கிடத்தி கிடக்கல. இவளை நீ இப்ப பண்ணணும், அதை நான் பாக்கணும். கிழவி நம்மளையா சொல்லுதா? எத்தே நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்க சொன்னது எதுவுமே நான் சரியா கேட்டது இல்லத்தே. இன்னைக்கு சொல்லுதே நீங்க சொன்னதை அப்படியே செய்தே. சின்ன பண்ணி என்ன செய்ய போற? ஃபுட்பால் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் விளையாட போறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது குவால் சொல்லிக்கிட்டு. சின்ன பண்ணி விட்டு சின்ன பண்ணி. சித்தி சொல்லுங்க சித்தி, அந்த இடத்துல தொங்க விட்டுக்காய் நீ. ஏங்களே பாத்துட்டு நிக்க, சுத்தி தூர வீசிட்டு வா, வேலை இருக்கு. இந்த வந்துட்டே 5 நிமிஷம் குவால் சொல்லுவீங்களா இனிமே? சின்ன பண்ணி சொல்ல மாட்டே சின்ன பண்ணி. நீ விட்டு சின்ன பண்ணி, தலை சுத்துது. உங்களை நான் தலையை சுத்தி வீசணும், அப்பதான் ஊர் விளங்கும். ஐயா போதும் போதும், தலை சுத்துது விட்டுரு. ஏமா ஏமா சின்ன பண்ணி விட்டு சின்ன பண்ணி. இனி நான் எங்கேயுமே கால் சொல்ல மாட்டேன், நீ விட்டுரு. யாதே சோலி முடிஞ்சா. எவ்வளே நான் வாச தூத்து தொலைக்க. நீ வீட்டுக்குள்ள பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டை ஒதுங்க வச்சு தூருப்போ. சரி தே. ஏமா எப்ப அதுல இருவா என்ன எப்படி அடிச்சு தள்ளிட்டாலே. அவளும் 2 பேரும் சண்டை போட்டு நார்வல்வோ. அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன்னு கடைசி என்ன அடிச்சுட்டாலும் ஒண்ணு சேர்ந்துட்டாலே. ஒரு 5 நிமிஷம் வாயை பத்திட்டு இருந்தோம்னா இந்நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா அங்கே படுத்து கிடந்திருப்பேனே. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நானே பேசி மாட்டிட்டேனே கடவுளே.